ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுங்க. கடையில் விற்கிற ஆனியன் சமோசா கூட தோற்று போயிடும். டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். கோதுமை மாவு வச்சு செம்ம சூப்பராக ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துட்டு, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லேசாக ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். மிளகாத்தூள் அப்படியே நேராக போட்டிருக்கிறதுனால கரண்டியில் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு, இப்போ தண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி அப்படியே ஊற்றிட வேண்டாம், கொஞ்சமாக தெளித்து மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். நல்ல மசாலாலாம் போட்டு பண்ணுறதுனால அப்படியே ஈவினிங் டைமில் அருமையாக இருக்குங்க டீ கூட. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு மாவை கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது மேலே ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த பக்கம் இதுக்கு வெங்காயம் வதக்கிக்கலாம். வதக்கிற வரைக்கும் இது அப்படியே ஊறட்டும். இதே மெத்தடில் வீட்டில் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு, 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பெருசாக இருக்கிற வெங்காயமே 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கணும். இதுக்கு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எதுவுமே சேர்த்தலை, மிளகாத்தூள் சேர்த்து தான் பண்ணுறோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணிவிட்டு, கூடவே துருவின இஞ்சியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பாதி அளவு நல்லா வதங்கின உடனே இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போவே மாவுக்கு மட்டும் அளவாக கலந்துட்டோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு, 1/4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், மறுபடியும் 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, எல்லாமே 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் முதலே மாவில் வேறு கலந்துருக்கும், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ இது மேலே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ இந்த வெங்காயம் ஆறுறதுக்குள்ளே நம்ம இப்போ மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நல்லா பாருங்கள் ஊறி வந்திருக்கு. இதை சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக எடுத்து இந்த சைஸில் இருந்ததுன்னா போதும். சின்ன சப்பாத்தியாக தான் வைக்க போகிறோம். இதே பாருங்கள், எல்லாத்தையும் ஃபுல்லாக உருண்டை பண்ணி எடுத்துட்டாச்சு. இப்போ இதை சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாம். சின்னதாக பூரி சைஸ்க்கு வச்சா போதும். கோதுமை மாவில் வேறு பண்ணுறதுனால இன்னும் டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. பாருங்கள், இந்த சைஸ்க்கு தேய்ச்சிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு இதில் ஒன்றுலையா பாருங்கள் கொஞ்சமாக இந்த ஸ்டஃபிங் எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்டஃபிங் வச்சு மோமோஸ் மடிக்கிற மாதிரி அப்படியே சின்னதாக மடித்து விடணும். இல்லை இதெல்லாம் வேண்டாம், சும்மா எப்பவும் போல் உருண்டையாக உருட்டிக்கிறதுனாலும் உருட்டிக்கலாம். சும்மா ஒரு டிசைனுக்காக இந்த மாதிரி மடிக்கலாமேன்னு மடித்தேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்போ நம்ம மடித்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் வாணலியில் எண்ணெய் வச்சுருக்கேன். இது டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். எண்ணெய் இதை விட கம்மியாக வச்சா கூட போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் வச்சு நல்லா காஞ்ச உடனே ஒன்றா போட்டு பொரித்து எடுக்கணுங்க. மெதுவாக அப்படியே இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். 2 பக்கம் நல்லா அப்படியே கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக வரணும். 1 கப் மாவுக்கு கரெக்டாக 8 பீஸ் வருதுங்க. நீங்கள் எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. 1 கப் மாவுக்கு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணால் அந்த ஸ்டஃபிங்கும் மிச்சமாகலை, மாவும் மிச்சமாகலை, கரெக்டாகிடுச்சு.
2 பக்கம் நல்லா அப்படியே பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். இந்த மாதிரி வந்தோடனே அப்படியே மெதுவாக ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதே எண்ணெயில் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், அருமையான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சும்மா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கோதுமை மாவு வச்சு அப்படியே கட் பண்ணால் சூப்பராக வருது பாருங்கள். உள்ள ஸ்டஃபிங்கோடு காமிக்கிறேன். டேஸ்ட் உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக வீட்டில் குழந்தைகளுக்கு நீங்களே கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. டெய்லி செய்ய சொல்லுவாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.